ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வெள்ளைப்பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அரைச்சி வச்சுருக்க ரசக்கலவை இதை கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். இது முறக்கட்டி வரணும். இதுக்கு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். ஒரு சில்லு அளவுக்கு தேங்காவை எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முறக்கட்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் அந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கிண்டுதானே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.